ஹே டேஸ், நான் லிஃப்னி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நிறைய பஜ்ஜி பார்த்துருப்பீங்க, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகு பஜ்ஜி. ஆனால் யாருமே உருளைக்கிழங்குல பஜ்ஜி பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் அம்மா தான் என்னை பண்ண போகிறாங்க. அவங்க பண்ணுவாங்க, எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னா, பஜ்ஜி போடுறதுக்காக உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். சின்னதாக வெட்டுங்க, பெருசாக வெட்டாதீங்க. இந்த வீடியோவில் எங்கள் அம்மா தான் வருவாங்க, ஏன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. இப்படி சின்ன சின்னதாக வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவு எடுத்துக்கணும். நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவை வந்து நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லா பொட்டேட்டோவும் சேர்த்து போடாமல் தனித்தனியாக போடுங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி போடாமல் ஒரு 2-3 போட்டிங்கன்னா போதும். எல்லா எண்ணெயில் வந்து பொரியட்டும் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சைடுமே எண்ணெய் படணும், அதுக்காக தான். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. அது நல்ல கலர் மாதிரி வந்தப்புறம் அதை எடுக்கலாம். திரும்ப அதே மாதிரி இருக்க மாவில் பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் தான் லிஃப்னி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிஃப்னி விலாக்ஸை. சேம் தான், எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பஜ்ஜி எடுத்துக்கலாம்.